So hi guys, welcome back to the CDMT 2.2. இன்னைக்கு நம்ம என்ன விளையாட போறோம்னா மைன்கிராஃப்ட் ஜாவ் எடிஷன். அதில் நம்ம என்ன விளையாட போறோம்னா சர்வைவல் சீரிஸ் பார்ட் 2. ஓகே வாங்க தொண்ணு பேசாமல் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே கைஸ், ரெடி 3 2 ரெடி 1 கோ. ஓகே வந்துட்டோம். போன எபிசோடில் என்ன பார்த்தோம்னா நம்ம வீடு கட்டியிருந்தோம், ஒரு பேஸில் இருந்தோம். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம மைனிங் பண்ணிட்டு ஒரு சின்ன வீடு கட்ட போகிறோங்க. சின்ன வீடு இல்லை, வீடு கட்ட போகிறோங்க. ஓகே முதல்ல பிளாக்ஸில் மைண்ட் பண்ணிப்போம். ஓகே மைண்ட் பண்ணுறேன் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கைஸ். பிளாக்ஸை மைண்ட் பண்ணிப்போம் முதல்ல. அடுத்த நம்ம வீடு கட்டலாம். போடு. ஓகே 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 ஓய் அயனு காப்பர் கைஸ், காப்பர் கிடச்சிருச்சு. ராக் காப்பர் ரேட் ஆல்ரெடி இருக்குது, அதனால எனக்கு எக்ஸ்ட்ரா காப்பர் கிடச்சிருச்சு. லக்கு தான். ஓகே கைஸ், காப்பரை மைண்ட் பண்ணிக்கிறேன். காப்பர் ஓகே ஓகே மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். என்னன்னு தெரியல, வந்துக்கிட்டே இருக்குது. மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கைஸ். இந்த உலகத்தில் ஸ்டோன் எம்மா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்கள். பிக்கெட்ஸ் வந்துடுச்சு. எங்கே இருக்குது பிக்கெட்ஸு? தே இருக்குது பிக்கெட்ஸ். இந்த பிக்கெட்ஸை வச்சு ஓட்டுவோம் இந்த பிக்கெட்ஸை வச்சு. ஓகே ரொம்ப இருட்டாக இருக்கிற மாதிரி தானே கைஸ் இருக்குது, ஆனால் ரியல் கேமில் வந்து பிரைட்டாக இருக்கும் கைஸ். இந்த எடிட்டிங் ஆப் இருக்குல்ல, அந்த BINDICAM, அதில் மட்டும் கொஞ்சம் அப்படியே இருட்டாக இருக்கிற மாதிரி தெரியும், ஆனால் மற்றபடி வெளிச்சமாக தான் கைஸ் இருக்குது. ஓகே இதை மைண்ட் பண்ணிக்கிறேன். ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணுறோம் கைஸ், நாஸ் காட்டுறோம் கைஸ். மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கைஸ், மைண்ட் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஓகே மைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வாங்க போதும், இப்போதைக்கு போதும். எந்த பிளாக் வச்சு மேலே போகிறது? இந்த டஃப்பு பிளாக் வச்சு மேலே போவோம். டஃப்பு வேணாம், இதுனது என்னமோ ஒரு பிளாக்கு, ஏன்னா ஸ்டோன் இல்லை இது. கைஸ் இன்னைக்கு இப்படி ஹேங் அடிக்குது கேமு கைஸ், பயங்கரமாக ஹேங் அடிக்குது. ஒரு செகண்ட் இருக்கு. ஓகே லைட்டாக ஆட்டி விட்டேன், ஹேங்கு சரியாயிடுச்சு கைஸ். இப்படி நம்மளாம் ப்ரோ பிளேயரில். ஓகே எங்கே வீடு கட்டலாம்? இதெல்லாம் கைஸ் நல்ல இடமா பார்க்குற வீடு கட்டுறதுக்கு. கைஸ் இன்னும் இப்படி ஹேங் அடிக்குது. ஓகே சரியாயிடுச்சு. இங்கே கட்டலாம்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க? இங்கே கட்டலாமா இல்லை இங்கே கட்டலாமா? இங்கே தண்ணிக்கிட்டு ஒரு மாதிரி அசிங்கமாக இருக்கும், அங்கேயே கட்டிக்கலாம். நான் முன்னாடி இடம் சொன்ன பாருங்கள், அங்கேயே கட்டிடலாம். ஒரு கிராஃப்டிங் டேபிளில் வந்து ஒரு ஆட்ஸ் செஞ்சுக்கிறேன், ஏன்னா நம்ம போய் அப்புறமா வுட்டு கட் பண்ணணும்ல. வுட்டு கட் பண்ண நம்மளுக்கு ஆட்ஸ் தேவைப்படும். ஓகே ஒரு 2 ஸ்டிக்கு செஞ்சுட்டேன். எதுலேயுமே வேஸ்ட்டு கேஸ் நான். ஓகே ஒரு ஆட்ஸ் ரெசிபி வச்சே செஞ்சிடுறேன். இப்போ கட் பண்ணிவிடும் இதை. ஓகே கேஸ், இந்த ஆட்ஸை வச்சு நம்ம மைண்ட் பண்ணிக்கலாம். இந்த வுட்டு இருக்குது பாருங்கள், இந்த மரத்தை வெட்டி நம்ம வுட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே மரத்தை வெட்டிகிட்ருக்கேன். ஒரு மரத்தை வெட்டாச்சு கேஸ். இந்த பக்கத்தில் இன்னொரு மரம் இருக்குது பாருங்கள், இதையும் வெட்டிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபுட்டு முக்கியம் கேஸ், நம்மளுக்கு சோறு தான் முக்கியம். ஏன்னா இப்பயும் ஹேங் அடிக்குது, என்னன்னு தெரில. ஓகே கேஸ் கலெக்ட் பண்ணிட்டேன், வுட்டை கலெக்ட் பண்ணிட்டேன். ஆமாம் கேஸ் பண்ணிட்டேன். தூரத்தில் வுட்டு இருக்கு. இது அந்த சொல்லுவாங்களே ரூயின் போர்ட்டல், எனக்கு லக்கு தான் கேஸ். போடுங்க, ஆனால் யார் எனக்கு லக்கு கேஸ், செம்ம லக்கு கேஸ் எனக்கு. சரி வாங்க ரூயின் போர்ட்டல் என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம். கைஸ் இது பெரிய ரூயின் போர்ட்டல் மாதிரி தெரியுது. அப்படின்னா ஒரு செகண்ட், இந்த பெரிய ரூயின் போர்ட்டல் மாதிரி தருது. இந்த ரூயின் போர்ட்டலில் இருக்கிற ஆப்சிடியன் வச்சு நம்ம நெதர் போகலாம் தானே? சரி வாங்க அப்போனா அடுத்த எபிசோட் நம்ம நெதர் போகலாம். எப்படி போகிறது? கோல்டு வச்சு போகலாம். இந்த பிளாக் இருக்குது பாருங்கள், இது ரொம்ப ஒர்த்து. எதப்பா கைஸ் இந்த பிளாக் ஒர்த்து. இந்த பிளாக்கை வச்சுட்டு நம்ம காம்பஸ் வச்சு தேய்ச்சா, நம்மளுக்கு காம்பஸ் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் இந்த பிளாக்கே நான் அந்த காம்பஸ் மார்க் பண்ணுங்க கைஸ். அதான் இந்த பிளாக் ஒர்த்துன்னுவாங்க. என்னமோ ஒரு புது ரெசிபி அன்லாக் ஆகிருக்கு. சரி வாங்க இந்த வுட்டையும் கட் பண்ணிவிடும். மறுபடியும் ஹேங் அடிக்குதுடா. ஓகே இந்த வுட்டையும் கலெக்ட் பண்ணிவிடும். வெட்டுடா வெட்டு 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 போயிட்டே இருக்குது. அதை பட்டிக்கே ரொம்ப பெரிய மரம் போல் இருக்குது. ஓகே வெட்டிடுறேன் கேஸ், என்ன தான் நல்லா வெட்டுருவோம் கேஸ். ஓகே போதும் கேஸ், ஏன்னா வுட்டு நிறையா தான் இருக்குது நம்மகிட்ட. இங்கே வீடு கட்டுறது, இங்கேயே வீடு கட்டிடல என்ன நினைக்கிறீங்க? ஓகே கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஒரு ஷவல் செஞ்சுக்கிறேன். ஒரு ஷவலு ஏன்னா நம்மளுக்கு அந்த இதில்
கிளாஸ் வச்சு கட்டலான்னு இருக்கேன், அதனால தான் கைஸ். ஒரு ஷவலை வச்சு இந்த சாண்டை மைன் பண்ணி அப்படியே கிளாஸ் வச்சு கட்டுறேன். அப்படியே கொஞ்சம் இடத்தையும் ப்ளைன் பண்ணிடுறேன். ஓகே கைஸ், இடத்த ப்ளைன் பண்ணுறோம், மாஸ் கட்டுறோம் கைஸ். அப்புறம் ஒன்று ஷவுட் அவுட் கைஸ், ஒரு சின்ன ஷவுட் அவுட் டு SRN ப்ரோ கேமிங் கைஸ். ப்ரோ கேமிங்கில் SRN கேமிங், அவரும் எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்டு தான் கைஸ். அவனையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கே பண்ண மாட்டேறீங்க, அதான் இப்போ பிரச்சனை கைஸ். ஸோ சேட். இந்த இடத்த இப்போ ப்ளைன் பண்ணிப்போம். ப்ளைன் பண்ணியாட்டி ப்ளைன் போதும் கைஸ். நேற்று ரொம்ப ப்ளைனாக இருக்குது. இப்போ கட்ட ஆரம்பிப்போம். ஓகே, 1 2 10 வைப்போம். இதை 1 2 1 2 நின்றுட்டுருக்கேன். கரெக்டாக 10. ஓகே, இதில் 9 வைப்போம். 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே போதும். இது அப்படியே அதை பார்த்து கணக்கு வச்சிருவோம். ஏன்னா இங்கே ஒரு பிளாக் ஃபஸ்ட்டு அங்கே வச்சாலும் இது பார்த்து இப்படி கணக்கு வச்சுருவோம். ஓகே 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 ஓகே. இப்போ வந்து அந்த உட்டன் பிளாங்க்ஸ் வச்சு செஞ்சிடலாம் உள்ளே. ஐ மீன் அந்த இது உள்ளே இந்த இடம் உட்டு பிளாங்க்ஸ் வச்சு கவர் பண்ணிவிடுவோம் கைஸ். இந்த மாதிரி ஜாவா எடிஷனில் கொஞ்சம் கடுப்பு அடிக்குது கைஸ். இந்த மாதிரி சின்ன கிராஸ் இருந்தாலே அந்த பிளாக் வைக்க மாட்டேறான். அதான் என்னன்னு தெரில. இதை பாருங்கள், கிராஸ்லாம் இருந்துச்சுன்னா பிளாக் வைக்க மாட்டேங்கிறான். ஓகே, ஜாவா எடிஷனில் போய் ரிப்பேர் பண்ணி விட்ருதான். நானே டூப்ளிகேட் கீ தான் வச்சுருக்கேன். ஓகே, அதெல்லாம் கண்டுக்காதீங்க கைஸ். நான் தெரியுமா வாயை வச்சு உளறிட்டேன். ஓகே 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 ஓகே. இன்னும் இந்த பக்கம் முடிக்கவே இல்லையா? நான் முடிச்சுட்டு நினச்சிட்டு இருக்கேன் கைஸ். கரெக்டாக இருக்குது கைஸ் பிளாக்கு. ஓகே, இது வந்து 1 2 நைட்டாக போகுது. 3 4. ஓகே, 4 வச்சுக்கலாம். இதை 4 போதும் கைஸ். இதுலேயும் 1 2 3 4. ஓகே, இதுலேயும் 1 2 3 4. அப்புறம் இந்த கடைசியிலையும் 1 2 3 4 போதும். இதெல்லாம் கிளாஸ் வச்சு கவர் பண்ணலான்னு இருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது மேலே மட்டும் இப்படி போட்டு கிளாஸ் வச்சு கவர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. நான் எதுவுமே விளங்காத கேஸ் நான் வச்சா. ஓகே, கிளாஸை இந்த ஒரு பக்கம் கிளாஸை வச்சே கவர் பண்ணிடலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிளாஸ் வச்சு கவர் பண்ணால் தான் நல்லா அழகாக இருக்கும் பார்க்க. மறுபடியுமா பிக்கெட்ஸையும் தூக்கி போட்டேன் கேஸ். ஓகே, இந்த பக்கமும் காபிள் ஸ்டோன் வச்சு கவர் பண்ணிடுறேன். 4 பக்கமும் எப்படியே இந்த கீழே ஃபுல்லாக கிளாஸ் வச்சு கவர் பண்ணிடுறேன். ஓகே கேஸ், இந்த கார்னர் ஃபுல்லாக கிளாஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். இப்போ நான் போய்ட்டு கொஞ்சம் சாண்டு மைண்ட் பண்ணுறேன். ஏன்னா அது வச்சு தான் கிளாஸ் செய்ய முடியும். மைண்ட் பண்ணு கமான். ஓகே கைஸ், மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு, ஷேர் பண்ணிட்டு, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகிறோம் கைஸ். அப்போ தான் எனக்கு வீடியோ போட கொஞ்சம் மோட்டிவாக இருக்கும். ரொம்ப வளருது என்னன்னு தெரில. பிளாக்கெல்லாம் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்குது ஃபாஸ்ட்டாக. இது வேணால் நீங்கள் ஸ்கிப் அடிச்சிருங்க. ஏன்னா இது நான் பிளாக் தான் மைண்ட் பண்ணுவேன், வேறு எதுவும் பண்ண மாட்டேன். வேணும்னா அதுக்கு நல்ல வீடியோ ஸ்கிப் அடிச்சிடாதீங்க ப்ளீஸ். என்னையும் கொஞ்சம் பாருங்கள் கைஸ். அப்புறம் இந்த ஸ்கின் பேக் நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள். நான் வச்சுருக்கேன் அந்த ஸ்கின் பேக். ஒரு ஃபர்னஸ் செஞ்சுக்கிறேன். அப்படியே என்கிட்ட கோல் இருக்குது, 24 கோல் இருக்குது. இந்த கார்னரில் வைப்போம். ஓகே, கோலை வச்சுட்டு இதை ஃபில் பண்ணி விட்டுருவோம். அது வரைக்கும் என்ன பண்ணலாம்? போய் பிக்கெட்ஸ் வச்சு நைட் ஆகுதா? சரி, நான் போய் மைண்ட் பண்ணுறேன் கேஸ். எனக்கு கொஞ்சம் ஸ்டோன் தேவைப்படுது. ஏன்னா ஸ்டோன் என்கிட்ட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாப்பாடு தான் முக்கியம் நம்மளுக்கு. எங்கே போய் அந்த பழைய ஓட்டையை காணும் கேஸ். ஒரு புது ஓட்டையை உருவாக்கிட்டு பண்ண வேண்டியதான். நம்மளாம் புது ஓட்டையை தான் உருவாக்குவோம், பழைய ஓட்டையெல்லாம் நம்ம கண்டுக்க மாட்டோம். ஓகே ஓகே கேஸ், பிளாக்கை மைண்ட் பண்ண வேண்டியதான். மைண்ட் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம் கேஸ். அப்புறம் இன்னும் இந்த அடுத்த பார்ட்டில் வந்து நம்ம இது செய்ய போகிறோம். ரூயின் போர்ட்டலில் நம்ம ஃபுல்லாக பில்ட் பண்ண போகிறோம் கேஸ். அதுக்கடுத்து நெதரில் போய்ட்டு கொஞ்சம் நேரம் ஃபோர்ட்ரஸை கண்டுபிடிக்கிறோம், மாஸ் காட்டுறோம் கேஸ். ஃபோர்ட்ரஸ் எப்படியாச்சும் கண்டுபிடிக்கிறோம் கேஸ். நைட்டே வேற ஆகுது. சரி கேஸ், நான் வேணா உங்களுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ கட்டுதா கேஸ். ஏன்னா பயங்கர இருட்டாக இருக்குது. அது வேறு கண்ணும் தெரியாது. இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் வேறு ரொம்ப வேஸ்ட்டு. அதனால தான் கேஸ். இன்னும் வெளில வந்துருச்சு.
கைஸ் சாரி கைஸ், தெரியாமல் வெளில வந்துருச்சு, அதனால அதை மட்டும் ஸ்கிப் அடிச்சு விட்டேன். சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு செகண்ட் மட்டும் வெளில வந்துருச்சு கைஸ், என்னன்னு தெரில. இந்த எடிட்டிங் சாஃப்ட்வேர் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. நான் கொஞ்ச நேரத்தில் மாற்றிடுவேன், கொஞ்சம் நாளில் மாற்றிடுவேன் கைஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் நெட்ஒர்க் பிரச்சனையாக இருக்குது, அதனால மாற்ற முடியல. நான் கொஞ்ச நாளில் மாற்றிடுறேன் கன்ஃபார்மாக. சரி, உங்களுக்கு நான் விடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன் கைஸ். சரிங்க, இது மட்டும் மைண்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு விடிஞ்சதுக்கப்புறம் காட்டுறேன். விடிஞ்சிருச்சு கைஸ், ஒரு வழியாக விடிஞ்சிருச்சு. ஓகே, இந்த ஒரு ஸ்டோன் இவ்வளோ போதும் கைஸ், ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. எதை வச்சு மேலே போகிறது? நான் ஸ்டோனை வச்சு மேலே போகிறேன், ஏன்னா நம்மகிட்ட ஸ்டோனு கொஞ்சம் பிரச்சனை இல்லை, அதிகமாக இருக்குது. சரி, நம்ம கொஞ்சம் பார்த்து பார்ப்போம். நம்ம டேட் வச்சா மேலே போவோம். இப்போதைக்கு வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த இது அது என்ன சொல்லுவாங்களே, சாயில் வெந்திருக்கு, கிளாஸ் வெந்துருச்சு. 17 வந்திருக்கு, பரவாயில்ல. 17 பரவாயில்ல கைஸ். ஓகே, இந்த கார்னர் ஃபில் பண்ணுவோம். 1 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. ஓகே, இன்னும் கரெக்டாக எவ்வளோ வேணும்? இன்னும் கொஞ்சம் இருக்குது கைஸ், இதை ஃபில் பண்ணிடலாம். ஓகே, ஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கைஸ். இந்த பிளாக் ஒர்த்து கைஸ். இது எங்கள் நடுவில் எங்கேயாச்சும் வைக்கலாமா? சரி வேணாம், இதுக்கு பதிலாக நடுவில் ஒரு டிசைன் மாதிரி எங்கேயாச்சும் இதை வேறு பிளாக் வச்சிடுறேன். இந்த காபிள் ஸ்டோன் ட்ரிப் ஸ்லேட் இருக்குல்ல, இதை வச்சிடுறேன். டீப் ஸ்லேட் நடுவில் அழகாக இருக்குது பாருங்க பார்த்தா. ஆனால் கொஞ்சம் சென்டரில் இல்லை, அதான் பிரச்சனை. அப்புறமா பார்த்துக்கலாத. 3 வந்துருச்சு. ஓகே, 3 வந்துருச்சு கைஸ். 1. ஓகே கைஸ், 1 2 இன்னும் 2 வைக்கணும். இதை வச்சிடுறேன் கைஸ். 1 இன்னும் 1. சரி, அது வரைக்கும் நான் போய்ட்டு என்னது சாண்டை மைண்ட் பண்ணிகிட்ருக்கேன். இது பேர் தான் கேஸ் மறந்தே போயிடுறேன். சாண்டு டர்ட்டுக்கும் சாண்டுக்கும் எனக்கு டிஃப்ரெண்ட்டே தெரியல கேஸ், அதான் இப்போ பிரச்சனையே. ஓகே 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 இதையும் ஐயோ இதுவும் தீர்ந்துச்சா? நான் போய்ட்டு இன்னொரு இது செஞ்சிடறேன். 2 ஷவல் செஞ்சிடறேன். ஆனால் இப்போ ஷவலுக்கு பிரச்சனை இருக்காது, ஏன்னா ஷவல் வேறு நிறைய தேவைப்படுது கேஸ். நம்ம சைடில் இருக்கிற பிளாக்கு தான் மைண்ட் பண்ணணும்ல, அதுக்கு ஷவல் நிறையா தேவைப்படுது. இன்னொரு ஷவல் செஞ்சுக்கிட்டேன். இதை வச்சு மைண்ட் பண்ணிக்கிறேன். மைண்ட் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம், வீடை கட்டுறோம், மாஸ் காட்டுறோம் கேஸ். வீடு நம்ம கட்டுற வீடு கேஸ் பயங்கரமாக இருக்கும். ஐயோ சைடில் மைண்ட் பண்ணிட்டேன், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே, கொஞ்சம் இங்கேயும் கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுறேன். ஓகே ஓகே கேஸ், இதை மைண்ட் பண்ணிட்டு சுற்றி போவோம் கேஸ். சுற்றி மைண்ட் பண்ணுறேன். முடிச்சிட்டேன் கேஸ். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறது? இங்கே கொஞ்சம் மைண்ட் பண்ணி விட்டுறேன், ஏன்னா வீடு ரொம்ப சின்னதாக மீன் அழுக்காக இருக்குது. கொஞ்சம் மைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன் கேஸ். இது கொஞ்சம் மைண்ட் பண்ணிடுறேன். ஓகே 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 இது வேணாம், இது வரைக்கும் போதும் கேஸ். இங்கே எங்கேயாச்சும் கட்டலாம், இந்த இடம் ரொம்ப ப்ளைனாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பண்ணலாம் கேஸ், ஏதோ பண்ணலாம். இன்னும் கேஸ் வெறும் 9 தான் வந்திருக்கு. நான் என்னமோ 10 20 வந்திருக்குன்னு நினச்சேன் கேஸ். சரி, அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது இதுக்கிட்டேருந்து. ஓகே, இங்கே பாருங்கள், இந்த பக்கமும் இந்த மாதிரி இந்த மாதிரி கிளாஸ் இந்த பக்கமும் ஃபில் பண்ணலான்ற. இது வேறு கீழே விழுந்துக்கிட்டே இருக்குது. நான் டபிள்யூ எழுத்துறது பதிலாக கியூ எழுத்துடுறேங்க. ஸோ அதான் இப்போ பிரச்சனையே. மேலே இருக்கிறத இந்த டஃப் பிளாக் வச்சு ஃபில் பண்ணி விட்ருவோம், ஏன்னா அப்போ கொஞ்சம் அழகாக இருக்குது பாருங்கள். அழகாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே தான், பரவாயில்ல. ஓகே, ஃபில் பண்ணியாச்சு. வீடியோ ஆல்ரெடி ரொம்ப பெருசு போகுதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பெருசாக போகுது கேஸ் வீடியோ. எனக்குனே வருவீங்களாடா கேஸ்? இது நார்மல் பிளாக்குன்னு நினச்சேன், அந்த ஸ்டோன் பிளாக் அந்த மாதிரி பிளாக்கு கேஸ். இது டஃப்பு பேரே டஃப்பு தான் கேஸ். ஓகே, நல்லா கொண்டு ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணிவிடுவோம் மேலே. நான் பண்ணால் மட்டும் எதுவுமே விளங்காது தெரியுமா? பாருங்கள், விலங்குல பாருங்கள். அப்பயே நினச்சேன் கேஸ், நான் இது இப்படியே கீழே விழுந்துடும், கீழே ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா வைப்பேன்ட்டு. பார்த்தீங்களா, வச்சுட்டேன். ஓகே, மைண்ட் பண்ணிக்கிட்டு வச்சிட்ருக்கேன். மேலே ஃபுல்லாக முடிக்க போகிறேன் கேஸ். பாருங்கள், நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணுறேன், கொஞ்சம் அழகாக இருக்கும் இதை பார்க்கும்போது. ஓகே, ஃபுல்லாக முடிச்சிட்டேன்.
முடிக்க போகிறேன். 3, 2, 1 முடிச்சிட்டேன். அவ்வளோதான். கிளாஸ் வச்சு இப்போ கார்னரில் ஃபில் பண்ணணும். கிளாஸ் வேணும், கிளாஸ் எங்கே சாரி, நான் போயிட்டு கொஞ்சம் வுட்டு கட் பண்ணிட்டு வரேன் கைஸ். ஏன்னா எனக்கு கொஞ்சம் வுட்டு தேவைப்படும். வுட்டு வச்சு தான் நான் மிச்சம் இதெல்லாம் ஃபில் பண்ண போகிறேன். அதனால் வுட்டு கொஞ்சம் மைண்ட் பண்ணிட்டு வரேன். அப்படியே போக முடியாது. அப்படியே இங்கே இதில் உள்ள ஃபிஷ் இருந்துச்சுன்னா ஃபிஷ்ஷை வேட்டையாட்டு போகிறேன். ஃபிஷ்ஷு தான் இருக்குது. ஓகே, பார்த்துட்டேன். எனக்கு தெரிஞ்ச இந்த எடிட்டிங்கில் தெரியாதுன்னு நினைக்கிறேன் இந்த ஆப்பில். ஓகே, அடி 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 அடி, இன்னும் சாகவே மாட்டேங்கிறான். சரி, நான் போய்ட்டு வுட்டு முதல்ல கலெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். வுட்டு கேம் ஹேங்க போடுது என்னன்னு தெரில. வுட்டு அவ்வளோவா தேவையில்ல. இந்த மாதிரி ஒரு 3 இன்னும் மாதிரி ஒரு 2 மரம் கட் பண்ணிடுறேன். 2 மரம் போதும். ஓகே ஓகே, கட்டு. ஐயோ, என்ன இப்படி ஹேங் அடிக்குது. கட் பண்ணிட்டேன். இந்த மரம் மட்டும் போதும், இதுக்கப்புறம் வேணாம் கேஸ். ஆமாம், நானும் எம்மா மரம் தான் கலெக்ட் பண்ணுவேன். போதும். அது ஒன்றும் இல்லை கேஸ். ஒரு நான் டாகி வளர்த்த அந்த என்னோட நாய் எனக்கு கடிச்சிருச்சு. ஓகே, ப்ளாக்கை மைண்ட் பண்ணியாச்சு. வுட்டு கொஞ்சம் அதிகமாக மைண்ட் பண்ணிப்போம், ஏன்னா வுட்டு கொஞ்சம் தேவைப்படும். இவ்வளோ போதும்னு நினைக்கிறேன். ஓகே, போதும் இவ்வளோ. ஐயோ, தண்ணிக்குள்ளே போய் விட்றேன் பாருங்க. கொஞ்சம் வுட்டை வந்து இது வுட்டு பிளாங்க்ஸாக மாற்றிடுவோம். ஓகே, நம்ம போய்ட்டு அப்படியே ஃபிஷ்ஷை வேட்டையாட்டுப்போம். ஏன்னா ஃபுட்டு நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷன் ஃபுட்டு இல்லைனா செத்துருவோம். பாருங்க, ஒரே அடியில் சாப்பிட பாருங்க. சொன்னல, ஏன்னா இது ஆட்ஸு. அதுவும் என்ன ஆட்ஸு? வுட் ஆட்ஸ், ஸ்டோன் ஆட்ஸ். கரெக்டாக இன்னும் 2 கலெக்ட் பண்ணிட்டு போகிறேன். ஒரு அடி பார்த்தீங்களா? 2 அடி அடிச்சிட்டேன். ஓகே, அடிச்சிட்டேன் கைஸ். 3 ரா ஸ்வால்மான், என்னமோ ஒரு பேர் கைஸ், பயங்கரமாக பேர், ஸ்வால்மான். ஓகே, 3 கிடச்சிச்சு. இப்போ போயிட்டு கிளாஸ் எல்லாம் உருக்கியிருக்கும். ஒரு 17-18 ஆச்சும் உருக்கியிருக்கும். 19 உருக்கிடுச்சு. ஓகே, 27 வந்துருச்சு என்கிட்ட. நான் உள்ளே வச்சுருந்தேன் போல இருக்குது, அதனால 27 வந்துருச்சு. ஓகே, பிளாக்லாம் எப்போ வச்சுட்டே இருக்கோம். ஃபுல் 3 கார்னரையும் நான் பிளாக் வச்சு ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஐ மீன் கிளாஸ் பிளாக் வச்சு ஃபில் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த கார்னரையும் நம்ம கிளாஸ் பிளாக் வச்சு ஃபில் பண்ணிவிடும். எங்கடா, நைட்டே வேறு ஆகுது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பரவாயில்ல, பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு நம்ம அப்புறமா பார்ப்போம். பிளாக்கை ஃபில் பண்ணிட்டு நம்ம வேலையை பார்ப்போன்றேன். 3 இது என்ட்ரன்ஸ் இல்லை கைஸ். அந்த கார்னர் இந்த பக்கம் தான் என்ட்ரன்ஸ். அப்படியே கீழே ஒரு அண்டர் கிரவுண்ட் வேஸ்ட் மாதிரி கட்டலான்னு இருக்கேன். அப்படியே மேலே போகிற மாதிரி வழி. எப்படி நல்லா இருக்க ஐடியா. வீடு அப்படியே அப்டேட் பண்ணுவாங்க கைஸ், அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஓகே, இப்போதைக்கு இது போதும். பிளாக் சீக்கிரமா, பசி வேறு எடுக்குது. இப்போ என்ன செய்யறது? என்னடா இது? இல்லை, ஒரு டோர் செஞ்சுக்கிறேன். ஆமாம், என்னடா இது? அப்புறம் இந்த முன்னாடி மட்டும் வுட்டை வச்சு ஃபில் பண்ணிவிடும். ஏன்னா எல்லா பக்கமும் ஸ்டோனை வச்சு ஃபில் பண்ணுறான். முன்னாடி மட்டும் வுட்டை வச்சு ஃபில் பண்ணிப்போம். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. அப்போ தான் சென்டரை பார்க்கும்போது இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. ஓகே, இப்போ வந்து டோரு. இது கூடமா ஒழுங்காக வைக்க மாட்டேன் கேஸ். நான் எது வச்சாலும் விளங்காது கேஸ். டோரு கூட என்னால் ஒழுங்காக வைக்க முடியல. பார்த்தீங்களா, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன். மேலே வந்து இது அந்த மாசி இந்த பிளாக்ஸை வச்சு மேலே வச்சிடலாம், அந்த வுட்டு டோர் மேலே. ஓகே, பார்த்தீங்களா எப்படி இருக்குது? சூப்பராக இருக்குல்ல. டார்ச் லைட்டு இந்த கார்னரில் ஒரு டார்ச் லைட்டு, அந்த கார்னரில் ஒரு டார்ச் லைட் வச்சிடலாம். வெளியில் டார்ச் லைட்டு ஆமாம் என்கிட்ட 1 தான் இருக்குது. இருங்க, வெளியில் வைக்க முடியுமா? இந்த கார்னரில் எங்கேயாச்சும் வைக்க முடியுமா? வெளியில் வைக்க முடியுமா கைஸ்? ஒரு டார்ச் லைட் அந்த மாதிரி ஏதாச்சும். கோல் வேறு இல்லை. கோல் வேறு இல்லாதான் பிரச்சனை. 10 கிளாஸ் வந்துருச்சு. 10 கிளாஸ் போதும் இல்லை கேஸ். 10 கிளாஸ் வச்சு இப்போதைக்கு ஃபில் பண்ணுவோன்றேன். ஓகே, இன்னும் கரெக்டாக எத்தனை வேணும்? 1 இருங்க, இன்னும் 2 கிடச்சிச்சு. ஓகே, அப்படின்னா 1 2 3 4 5 6 வேணும் கேஸ். 1 மறுபடியுமா?
இப்போ இந்த வாட்டி வந்துரு. ஓகே 1 போடு. கோல் இதுலேயே இருக்குது கேஸ் கோல் 1. ஓகே இப்போ 2 வச்சுட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோல் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம இது செஞ்சிடலாம். டார்ச் லைட்டு இது என்னது கிராஃப்டிங் டேபிள் வேறு வெளியில் இருக்கு. நான் போய் உள்ளே வச்சிடுறேன். ஏன்னா நைட் ஆகிடுச்சு, மாப்ஸ்லாம் வந்து அட்டாக் பண்ணுவாங்க. இந்த கார்னரில் வச்சிடுறேன். ஐ மீன் இந்த கிராஃப்டிங் டேபிள் இங்கே நடுவில் பெட்டு வச்சிடலாம். ஓகே ஃபஸ்ட்டு கோலை ஆமாம் இல்லை இது செய்யலை. உட்டு ஐ மீன் ஐயோ ரொம்ப இன்னைக்கு ஜாம் ஆகுது கேஸ். 2 போதும். 1 4 8 வந்துடும் கேஸ். 8 வந்துடும். 9 அது ஒரு நெக்ஸ்ட்டாக இருந்ததில்ல 4 வச்சுட்டேன். க்ளோவ் அண்ட் லெவலி மாதிரி க்ளோவாக ஆக்குறோம் கேஸ் இடத்த. இப்போ 1 மட்டும் தனியாக இருக்குது, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. ஓகே மூடியாச்சு. எல்லா விளக்கும் வந்துருச்சு கேஸ். இப்போ இதை வச்சு ஃபில் பண்ணிடலாம். வீடை முடிச்சிட்டோம் கேஸ். நம்ம முடிச்சிட்டோம். இதை கடைசி பிளாக் மட்டும் உடைக்கிறது போது ஒரு சுகம் இருக்குது பாருங்க. ஆஹா பெட்டு வேற இல்லை. சரி உங்களுக்கு நான் டே ஆனதுக்கப்புறம் காட்டுறேன் கேஸ். ஒரு செகண்ட் இருங்க. சுற்றி இங்கே பாருங்கள் வீடு எம்மா அழகாக இருக்குது. சூப்பராக இருக்கா வீடு. ஏன் நான் கட்டின வீடு இல்லை பார்த்தீங்களா, இப்படி பயங்கரமாக இருக்கா கைஸ். இப்போ ஒரு இது செஞ்சுருப்போம், ஸ்பியர் செஞ்சுப்போம். சேஃப்டி இஸ் ஃபஸ்ட்டு கைஸ். ஸ்பியர் செஞ்சுப்போம். அப்புறம் என்ன செய்கிறது, அப்புறம் எதுவும் வேணாம். ஓகே பாருங்கள் வெளியிலேருந்து பாருங்கள் வீடு எம்மா சூப்பராக இருக்குது. ஐ மீன் வெளியில் ஒரு சாமி கூட இல்லை. ஆனால் வெளியில் பாருங்களேன் ஒரு சாமி கூட இல்லை. ஒரு சாமி கூட அநியாயத்துக்கு ஒரு சாமி இல்லை கேஸ். என்னடா இது. சரி கேஸ் இந்த வீடியோக்கு இவ்வளோ தான் கேஸ். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கேஸ். அப்புறமா பாய் கேஸ். அப்புறம் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து இது கட்ட போகிறேன் கேஸ். அதாவது என்ன சொல்லுவாங்களே அதுக்கு செய்ய போகிறேன் கேஸ். மறக்காமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் CDMT 2.2.